முதல் கார்பனில் ஹைட்ராக்சில் குழுவைக் கொண்ட ஒரு ஆல்கஹாலுக்கு பெயரிடும்போது பயன்படுத்தப்படும் இரண்டாம் நிலை பின்னொட்டு எது? ஏ என் ஆனே, பி ஈன் எனே, சி ஒன்று மைனஸ் ஆல் ஒன்று மைனஸ் ஓல், டி அல் அல். சரியான பதில் சி ஒன்று மைனஸ் ஆல் ஒன்று மைனஸ் ஓல். யூபாக் பெயரிடல் முறையில் ஆல்கஹால் தொகுதியை குறிக்க ஆல் ஓல் என்ற பின்னொட்டு பயன்படுத்தப்படுகிறது. ஹைட்ராக்சில் தொகுதி முதல் கார்பனில் இருந்தால் அதன் இடத்தை குறிக்க ஒன்று மைனஸ் ஆல் என பெயரிடப்படுகிறது. கருவுறுதல் நடைபெறவில்லை என்றால் விடுவிக்கப்பட்ட அண்டத்திற்கு என்ன நேரிடும்? ஏ அது ஒரு கருவாக உருவாகிறது. பி அது கருப்பையில் பதிகிறது. சி மாதவிடாய் ஏற்படுகிறது. டி அது அண்டகத்திலேயே நிலைத்திருக்கிறது. சரியான பதில் சி மாதவிடாய் ஏற்படுகிறது. சரியான விடை சி. சோகஸ்மெலி அண்டம் கருவுறாத நிலையில் கருப்பையின் உட்புறச் சுவர் சிதைந்து இரத்தம் மற்றும் திசுக்களுடன் வெளியேறுவதே மாதவிடாய் எனப்படும். இது ஹார்மோன் மாற்றங்களால் ஏற்படும் ஒரு சுழற்சி நிகழ்வாகும். ஏ விந்துவுடன் இணைந்தால் மட்டுமே அண்டம் கருவாக உருவாகும். ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையுடன் தொடர்புடைய கருத்து எது? ஏ ஐசோடோப், பி அணு எடை அட்டாமிக் வெயிட், சி மோலார் நிறை மோலார் மாஸ், டி அணுக்கட்டு எண் அட்டாமிசிட்டி. சரியான பதில் டி அணுக்கட்டு எண் அட்டாமிசிட்டி. சரியான விடை ஒரு மூலக்கூறில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கை அதன் அணுக்கட்டு எண் எனப்படும். உதாரணமாக ஆக்சிஜன் O2 மூலக்கூறின் அணுக்கட்டு எண் 2 ஆகும். தவறான விடைகள் ஐசோடோப்புகள் என்பவை ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்ட அணுக்கள். TeNO-வில் உள்ள எந்த நைட்ரஜன் கார இணைகள் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளை உருவாக்குகின்றன? ஏ GC, B AD, C AG, T TC. சரியான பதில் ஏ GC 4. TeNO-வில் குவானின் G மற்றும் சைட்டோசின் C ஆகிய காரங்களுக்கு இடையே 3 ஹைட்ரஜன் பிணைப்புகள் ஏற்படுகின்றன. இது அடினைன் மற்றும் தைமின் இடையேயான பிணைப்பை விட அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் HO இன் மூலக்கூறு நிறை எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஏ 116, பி 12 16, சி 2 16, டி 2 1 16. சரியான பதில் டி 2 1 16. நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு HO என்பதால் அதில் 2 ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரு ஆக்சிஜன் அணுவும் உள்ளன. ஹைட்ரஜனின் நிறை 1 மற்றும் ஆக்சிஜனின் நிறை 16 என்பதால் 2 1 16 என கணக்கிடப்பட்டு 18 என்ற விடை கிடைக்கிறது. பிணைப்பு உருவாவதோடு தொடர்புடைய ஆற்றல் மாற்றம் என்ன? ஏ இது சம்பந்தப்பட்ட அணுக்களை பொறுத்தது. பி இதற்கு ஆற்றல் மாற்றம் இல்லை. சி இது ஆற்றலை உறிஞ்சுகிறது. டி இது ஆற்றலை வெளியிடுகிறது. சரியான பதில் டி இது ஆற்றலை வெளியிடுகிறது. 2 சரியான விடை டி. சோகஸ்மெலி அணுக்கள் ஒன்றிணைந்து பிணைப்பை உருவாக்கும்போது அதிக ஆற்றல் மட்டத்திலிருந்து குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு சென்று நிலைப்புத்தன்மை பெறுகின்றன. இதனால் ஆற்றல் வெளியிடப்படுகிறது. இந்த செயல்முறை ஒரு வெப்ப உமிழ் வினையாகும். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். Ab4O4 என்ற வேதியியல் சூத்திரத்தைக் கொண்ட இரும்பு தாது எது? ஏ லிமோனேட் லிமோனைட், பி மேக்னடைட் மேக்னடைட், சி சிடரேட் சைட்ரைட், டி ஹேமடைட் ஹேமடைட். சரியான பதில் பி மேக்னடைட் மேக்னடைட். சரியான விடை பி. சோகஸ்மெலி மேக்னடைட் என்பது Ab4O4 என்ற வேதியியல் வாய்ப்பாட்டைக் கொண்ட ஒரு முக்கியமான இரும்பு தாது ஆகும். இது இயற்கையிலேயே காந்த பண்பை கொண்டிருப்பதால் இயற்கை காந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. நைட்ரஜன் குறைந்த வெப்பநிலையில் திரவமாக மாறும்போது அதன் தோற்றம் எப்படி இருக்கும்? ஏ அது ஒரு செம்பழுப்பு வாயு போல தோற்றமளிக்கிறது. பி அது ஒரு தெளிவான படிகம் போல தோற்றமளிக்கிறது. சி அது ஒரு வெள்ளை தூள் போல தோற்றமளிக்கிறது. டி அது தண்ணீர் போல தோற்றமளிக்கிறது. சரியான பதில் டி அது தண்ணீர் போல தோற்றமளிக்கிறது.
நைட்ரஜன் வாயு 19.6 °C வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்படும் போது திரவமாக மாறுகிறது. இது பார்ப்பதற்கு தண்ணீர் போன்ற நிறமற்ற தெளிவான திரவமாக இருக்கும். எந்த தனிமம் 204.37 அணு நிறையைக் கொண்டுள்ளது? ஏ ஈயம் பி, பி பி பாதரசம் Ag, சி தாலியம் Dl, டி பிஸ்மாத் Bi. சரியான பதில் சி தாலியம் Dl. சரியான விடை சி சோகஸ்மெலி தாலியம் Dl. தனிமத்தின் அணு நிறை தோராயமாக 204.38 ஆகும். இது தனிம வரிசை அட்டவணையில் 81வது இடத்தில் உள்ளது. இது ஒரு மென்மையான மற்றும் நச்சுத்தன்மை கொண்ட உலோகமாகும். தவறான விடைகள் ஏ ஈயத்தின் Tb அணு நிறை 207.2 ஆகும். ஒரு இலக்கி தாது கழிவுடன் வினைபுரியும் போது என்ன உருவாகிறது? ஏ கசடு எனப்படும் உருகக்கூடிய ஒரு பொருள். பி ஒரு தாதுச் செறிவு. சி தூய உலோகம். டி ஒரு வாயு துணைப்பொருள். சரியான பதில் ஏ கசடு எனப்படும் உருகக்கூடிய ஒரு பொருள். சரியான விடை ஏ சோகஸ்மெலி உலோகவியலில் இலக்கி ஃப்ளக்ஸ் தாதுக் கழிவுடன் கேங் வினைபுரிந்து கசடு ஸ்லாக் எனப்படும் எளிதில் உருகக்கூடிய பொருளை உருவாக்குகிறது. இது உருகிய உலோகத்திலிருந்து அசுத்தங்களை எளிதாக பிரிக்க உதவுகிறது. ஒரு மோலை வரையறுக்க கிலோகிராமில் எவ்வளவு கார்பன் -12 பயன்படுத்தப்படுகிறது? ஏ 12 கிகி 12 கிலோகிராம். பி 0.12 கிகி 0.12 கிலோகிராம். சி 1.2 கிகி 1.2 கிலோகிராம். டி 0.012 கிகி 0.012 கிலோகிராம். சரியான பதில் டி 0.012 கிகி 0.012 கிலோகிராம். 9 சரியான விடை டி சோகஸ்மெலி ஒரு மோல் என்பது 0.012 கிலோகிராம் அல்லது 12 கிராம். கார்பன் -12 ஐசோடோப்பில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கைக்கு சமமான துகள்களைக் கொண்ட பொருளின் அளவாகும். இது சர்வதேச அலகு முறையில் சி வரையறுக்கப்பட்ட ஒரு அடிப்படை அலகாகும். எந்த வகை செல்கள் வேறுபடுத்தப்படாத அல்லது சிறப்புத்தன்மையற்றவை என விவரிக்கப்படுகின்றன? ஏ கணைய செல்கள். பி தண்டு செல்கள் ஸ்டெம் செல்ஸ். சி நரம்பு செல்கள். டி இதய செல்கள். சரியான பதில் பி தண்டு செல்கள் ஸ்டெம் செல்ஸ். 2 தண்டு செல்கள் ஸ்டெம் செல்ஸ் என்பவை இன்னும் ஒரு குறிப்பிட்ட பணியைச் செய்யத் தொடங்காத எந்தவொரு செல்லாகவும் மாறும் திறன் கொண்ட செல்கள் ஆகும். இவை உடலின் சேதமடைந்த திசுக்களை புதுப்பிக்கவும் பல்வேறு சிறப்பு செல்களாக வளரவும் கூடியவை. ஒளி ஒரு புதிய ஊடகத்திற்குள் நுழையும் போது அதன் அசல் பாதையிலிருந்து விலகும் நிகழ்வு என்ன? ஏ எதிரொலிப்பு ரிஃப்ளெக்ஷன். பி நிறப்பிரிகை டிஸ்பர்ஷன். சி ஒளிவிலகல் ரிஃப்ராக்ஷன். டி உட்கிரகித்தல் அப்சார்ப்ஷன். சரியான பதில் சி ஒளிவிலகல் ரிஃப்ராக்ஷன். சரியான விடை சி சோகஸ்மெலி ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது அதன் திசைவேகம் மாறுவதால் அசல் பாதையிலிருந்து விலகல் அடைகிறது. இதுவே ஒளிவிலகல் எனப்படும். ஒரு தாவரத்தின் எந்த பகுதி நீரையும் ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சுகிறது? ஏ மலர்கள். பி இலைகள். சி வேர். டி தண்டு. சரியான பதில் சி வேர். சரியான விடை சி சோகஸ்மெலி வேர்கள் மண்ணிலிருந்து நீரையும் கனிமச் சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்தின் பிற பகுதிகளுக்கு கடத்துகின்றன. வேர்த்தூவிகள் உறிஞ்சும் பரப்பை அதிகரிக்கின்றன. தவறான விடைகள் ஏ மலர்கள் தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்புகளாக செயல்படுகின்றன. ஆக்சிஜன் அடர்த்தியில் காற்றுடன் எவ்வாறு ஒப்பிடப்படுகிறது? ஏ இது காற்றை விட இலகுவானது. பி இது காற்றை விட அடர்த்தி குறைந்தது. சி இது காற்றுடன் அதே அடர்த்தியைக் கொண்டுள்ளது. டி இது காற்றை விட அடர்த்தியானது. சரியான பதில் டி இது காற்றை விட அடர்த்தியானது. கேள்வி 9 விளக்கம். ஆக்சிஜன் வாயுவின் மூலக்கூறு எடை காற்றை விட அதிகம் என்பதால் அது காற்றை விட அடர்த்தியானது. இதனால் ஆய்வகங்களில் ஆக்சிஜன் வாயுவை சேகரிக்கும் போது அது காற்றை கீழ் நோக்கி இடப்பெயர்ச்சி செய்கிறது. நிக்ரோம் கம்பி பொதுவாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஏ
மின் கம்பிகளில் மின்சாரத்தை கடத்துவதற்கு. பி. மின்விளக்குகளில் உள்ள இழைகளுக்கு. சி. வீடுகளில் மின்சார வயரிங் செய்ய. டி. வீட்டு உபகரணங்களில் வெப்பமூட்டும் கூறுகளுக்கு. சரியான பதில் டி. வீட்டு உபகரணங்களில் வெப்பமூட்டும் கூறுகளுக்கு. நிக்ரோம் என்பது நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த உலோக கலவையாகும். இது அதிக மின்தடையை கொண்டுள்ளதால் மின்னாற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றுகிறது. எனவே இது மின் சலவை பெட்டி, நீர் சூடாக்கி போன்ற வெப்பமூட்டும் சாதனங்களில் பயன்படுத்தப்படுகிறது. சுண்ணாம்புக் கல்லின் வேதியியல் சூத்திரம் என்ன? ஏ. CaCO3. பி. CO2. சி. CO. டி. Ca2. சரியான பதில் ஏ. CaCO3. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி சுண்ணாம்புக் கல்லின் வேதியியல் பெயர் கால்சியம் கார்பனேட் ஆகும். இதன் மூலக்கூறு சூத்திரம் CaCO3. இது இயற்கையில் பாறைகளாகவும் முத்துக்கள் மற்றும் முட்டையோடுகளிலும் காணப்படுகிறது. மற்றவை ஏன் தவறு? பி. CO2 என்பது கார்பன் டை ஆக்சைடு வாயுவாகும். எந்த செல் வகை கிரானுலோசைட் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ஏ. லிம்போசைட், லிம்போசைட். பி. எரித்ரோசைட், எரித்ரோசைட். சி. மோனோசைட், மோனோசைட். டி. நியூட்ரோபில், நியூட்ரோஃபில். சரியான பதில் டி. நியூட்ரோபில், நியூட்ரோஃபில். சரியான விடை நியூட்ரோபில்கள் என்பவை சைட்டோபிளாசத்தில் துகள்களைக் கொண்ட கிரானுலோசைட் வகை வெள்ளை இரத்த அணுக்கள் ஆகும். இவை உடலில் ஏற்படும் தொற்றுநோய்களுக்கு எதிராக முதன்மையாக போராடுகின்றன. தவறான விடைகள் ஏ. லிம்போசைட் என்பது துகள்களற்ற அக்ரானுலோசைட் ஆகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?